அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டையிலிருந்து. அருவினை என்பது உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும் என்ற அற்புதமான குரலோடு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4 கவுன்சிலிங்கோட 2ஆம் நாள் முடிவில் கம்யூனல் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி பொசிஷனை பார்க்கலாம். வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து விஏஓ அந்த போஸ்ட்டுக்கான காலி பணியிடங்கள். ஜென்ரல் வந்து நேற்றே நிரம்பிருச்சு, 0 தான் இருக்குது. சரிங்களா? ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 0. ஜென்ரலில் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அவைலபிள் 5, இன்னும் ஃபில் ஆகலை. அதே மாதிரி ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேனில் பிஎஸ்டிஎம் வந்து ஒரு வேக்கண்டு, ஸோ ஒரு வேக்கண்ட் அவைலபிளில் இருக்குது. சரிங்களா? அப்புறமேல ஜென்ரல் ஆர்த்தோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்டு ஃபில் ஆகலை. இப்போ ஜென்ரல் இருக்கிறது எக்ஸ் சர்வீஸ்மேன், சரிங்களா, ஆர்த்தோ, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்குது. சரிங்களா? ஜென்ரல் விமன் வந்து 0 ஃபில் ஆகிருச்சு. இப்போ நான் விஏஓ போஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜென்ரல் விமனில் விமன் பிஎஸ்டிஎம் ஃபினிஷு. டெஸ்டிடியூட் விடோ மட்டும் 3 இருக்குது. ஜென்ரலில் டெஸ்டிடியூட் விடோ வந்து 3 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது. ஜென்ரலில் டெஃப் 1 இருக்குது. சரிங்களா? பிசி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. சரிங்களா? பிசி பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட்டு. சரிங்களா? ஸோ பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் 1 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனில் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பிசி விமன் க்ளோஸு. பிசி விமன் பிஎஸ்டிஎம் க்ளோஸ் ஆயிடுச்சு. பிசி டெஸ்டிடியூடோட 2 போஸ்ட் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? அப்புறமேல பிஎஸ்டிஎம் டெஸ்டிடியூடோட பிஎஸ்டிஎம் 1 போஸ்ட் அவைலபிள் இருக்குது. பிசி உமன் ஆர்த்தோ 1 போஸ்ட் அவைலபிள் இருக்குது. எம்பிசி க்ளோஸ் ஆயிடுச்சு, காமன். அதாவது அப்புறம் பிஎஸ்டிஎம் 0. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் 2 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. சரிங்களா? இப்போது அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்குது. இப்போ எம்பிசியில் ஜென்ரல் பிளைண்ட் இருக்குது. சரிங்களா? ஓகே, பாருங்கள், பிளைண்டில் ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. எம்பிசி டெஸ்டிடியூடோட 1 இருக்குது. ஸோ பிசிஎம் ஜென்ரல் வந்து பிசிஎம்மில் ஜென்ரலில் 5 வேக்கண்ட் இருக்குங்க. ஸோ நாளைக்கு போகிறவங்க எடுத்துக்கலாம். விஏஓவில் பிசிஎம்மில், சரிங்களா, 5 வேக்கண்ட் இன்னும் அவைலபிள். அதே மாதிரி பிசிஎம் ஜென்ரலில் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 2 வேக்கண்ட், மொத்தம் 7 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது பிசிஎம்முங்க. சரிங்களா? அதே தான் விஏஓ தான் பார்க்குறோம் இப்போ மீண்டும். அதில் பிசிஎம்மில் ஆர்த்தோவுக்கு 1 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? ஆர்த்தோவுக்கு 1 வேக்கண்ட் இருக்குது. இந்த பாருங்கள், 1 வேக்கண்ட் இருக்குது. பிசிஎம் விமனில் வந்து இன்னும் 1 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் முடிஞ்சது. சரிங்களா? எஸ்சிஏ பிளைண்டு 1 வேக்கண்ட் இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரல் வந்து முடிஞ்சது. ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 1 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? எஸ்சி விமனில் வந்து இன்னும் 3 வேக்கண்ட் இருக்குது. ஸோ எஸ்சிக்கு அவைலபிள் இருக்குது. சரிங்களா? எஸ்சி வேக்கண்ட்டு. விஓ வந்து இருக்குது. சரிங்களா? மொத்தம் 3 1 4 ஒரு 5 வேக்கண்ட்டு. சரிங்களா? அப்புறம் எஸ்சியில் டெஸ்டிடியூடோ பிளைண்ட்டு இவங்களுக்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி வழக்கம் போல் எல்லா கோட்டாவில் இருக்கிற மாதிரி. அப்போ எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கண்ட் அப்படியே அவைலபிள் இருக்குது. எஸ்டி விமனில் 1 இருக்குது. எஸ்டி டெஸ்டிடியூடோவில் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தமாக 218 வேக்கண்டு, 172 வேக்கண்டு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 46 வேக்கண்ட் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா? இது விஏஓ பொசிஷன் நாளைக்கு. அப்புறமேல ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, ரெக்கார்டு கிளர்க்கு வேக்கன்சி பொசிஷனை பார்க்கலாம். சரிங்களா? இப்போது அதான் ஜேஏ ஃபீல்டு எஃப்ஏன்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு. அப்புறமேல ஜேஆர்ஐன்னு சொல்லுவாங்க, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அப்புறம் ஆர்சின்னு சொல்லுவாங்க, ரெக்கார்டு கிளர்க்கு. சரிங்களா? இவங்களோட அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ ஜென்ரலில் வந்து இன்னும் 99 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது. ஜென்ரல்லையே இன்னும் 99 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது. ஜென்ரலில் வந்து பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 21 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? இன்னும் 2 நாள் கவுன்சிலிங்கில் ஜென்ரல் ஃபில் ஆகலை. சரிங்களா? விஓ தான் ஃபில் ஆகிருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் 32 அப்படியே இருக்குது. மற்றபடி ஸ்பெஷல் கோட்டாஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. சரிங்களா? எதுவும் ஃபில் ஆகலை. இப்போது ஜென்ரல் விமனை பொறுத்த வரைக்கும் இன்னும் 19 வேக்கண்ட் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 10 வேக்கண்ட் இருக்குது. ஜென்ரல் டெஸ்டிடியூடோவில் 17 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? ஜென்ரல் டெஸ்டிடியூடோவில் வந்து பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம பிசி ஜென்ரல் போவோம். ஜென்ரல் முடிஞ்சு பிசி ஜென்ரலில் இன்னும் 107 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா?
அதே மாதிரி பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் இன்னும் 29 வேக்கண்ட் இருக்குது. மொத்தம் பிசியில் 262 வேக்கண்ட் ஒதுக்கியிருக்காங்க. பிசி ஜென்ரலில் 155 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 107 அவைலபிள் இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 73 வேக்கண்ட் ஒதுக்கியிருக்காங்க. 44 ஃபில் ஆயிடுச்சு. 29 அவைலபிள் இருக்குது. பிசி எக்ஸர்வீஸ்மேனில் வந்து 23க்கு அப்படியே 23 அவைலபிளாக தான் இருக்குது. ஓகே, பிசியில் அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே இருக்குது. பிசி விமனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 109 வேக்கண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதில் 70 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 39 வேக்கண்ட் அவைலபிள். பிசி விமன் பிஎஸ்டிஎம் இன்னும் 10 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? அடுத்தது சேம் அதே போஸ்ட் தான். பிசி டெஸ்டிடியூடோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து ஜென்ரல்லையே முடியலை அப்படின்னா எல்லா கேட்டகரியிலையுமே இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம எம்பிசி போவோம். ஸோ எம்பிசிக்கு வந்து 183 வேக்கண்ட் ஒதுக்கியிருக்காங்க எம்பிசி ஜென்ரலில். அதில் 93 முடிஞ்சிருச்சு. ஸோ 90 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது. எம்பிசி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் 21 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது. ஸோ 50 ஒதுக்கியிருக்காங்க. அதில் 29 ஃபில் ஆயிடுச்சு. 21 அவைலபிள் இருக்குது. சரிங்களா? அப்புறம் எம்பிசியில் எம்பிசி விமன். ஸோ எம்பிசி விமன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா 37 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? பிஎஸ்டிஎம் வந்து விமனில் 9 வேக்கண்ட் இருக்குது அவைலபிள். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்டியூடோ இதெல்லாமே அவைலபிள் இருக்குது. சரிங்களா? பிசிஎம் வந்து 38 வேக்கண்ட்டுக்கு 6 தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 32 வேக்கண்ட் இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் வந்து 8க்கு 8 அப்படியே ஃபில் ஆகாமல் இருக்குது. சரிங்களா? அப்புறமேல பிசிஎம் விமனை பொறுத்த வரைக்கும் 8 வேக்கண்டு அவைலபிள் இருக்குது. பிசிஎம்மில் விமன் பிஎஸ்டிஎம் 1 வேக்கண்ட் இருக்குது. அப்புறம் டிஸ்ட்ரிக்டியூடோ ஸோ இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்புறமேல அடுத்து பாருங்கள், அதே சேம் போஸ்ட்டுக்கு தான் எஸ்சிஏயில் வந்து 30 வேக்கண்டு. அதில் 4 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 26 அவைலபிள் இருக்குது. எஸ்சிஏயில் வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து மொத்தம் 10 வேக்கண்டு. ஸோ 10 வேக்கண்ட் அவைலபிளாக தான் இருக்குது. சரிங்களா? அப்புறமேல எஸ்சிஏ விமனை பொறுத்த வரைக்கும் 15 வேக்கண்டில் 1 தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ 14 வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் எஸ்சி ஜென்ரல். சரிங்களா? எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து 4 இருக்குது. ஸோ 4 ஃபில் ஆகலை. எல்லாமே அவைலபிள் இருக்குது. 276 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 41 ஃபில் ஆகிருச்சு. 235 வேக்கண்டு இன்னும் ஃபில் ஆகலை. எஸ்சி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வந்து 42 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 7 ஃபில் ஆகிருச்சு. 35 அவைலபிள் இருக்குது. சரிங்களா? எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் 17. ஸோ 17 வேக்கண்ட் வந்து அவைலபிள் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. எஸ்சி விமனை பொறுத்த வரைக்கும் 64 வேக்கண்டு. அதில் 9 ஃபில் ஆயிடுச்சு. 55 அவைலபிள் இருக்குது. எஸ்சி விமனை பொறுத்த வரைக்கும் 18 வேக்கண்டு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 4 ஃபில் ஆயிடுச்சு. 14 அவைலபிள் இருக்குது. சரிங்களா? எஸ்சி டிஸ்ட்ரிக்டியூடோ மற்ற எல்லா கேட்டகரிஸுமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாமே இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் 48 48க்கு 48 ஒன்றுமே ஃபில் ஆகாமல் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஸோ 3 வேக்கண்ட் அப்படியே இருக்குது ஒதுக்குனது. அப்படியே எஸ்டிக்கு 2, அடுத்தது எஸ்டிக்கு 1. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய 2232 வேக்கண்டில் 973 வேக்கண்டு ஃபில் ஆகிடுச்சு. 1259 வேக்கண்டு அவைலபிளில் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் இன் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு. சரிங்களா? அதாவது நீதித்துறையில் வேக்கண்ட். நீதித்துறையில் ஜென்ரலில் எல்லாம் வந்து 38க்கு 1 தான் ஃபில் ஆகிருக்கு. 37 அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இதுவும் ஜூனியர் அசிஸ்டண்ட் தான். பட் வந்து இது வந்து ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் அதிகப்படியான வேக்கண்ட் இருக்கிறதுனால இதை மட்டும் தனியாக டேப்லேஷன் போட்டு காட்டியிருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி. சரிங்களா? ஓகே, இப்போது இதில் பார்க்கலாம். இதில் டோட்டலாக 264 வேக்கண்டு சொல்லியிருக்காங்க. அதில் 3 வேக்கண்டு ஃபில் ஆகிடுச்சு. 261 வேக்கண்டு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போது நாம் நாளைக்கு யாரெல்லாம் கவுன்சிலிங் போகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 100% ஷியூர். சரிங்களா? அது யாருன்னா ஓசி கேண்டிடேட்டுக்கு மட்டும் வேலை இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓசியை தவிர, ஸோ ஓசிக்கு வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. விஏஓ தான் இல்லைங்களா? மற்றபடி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இதில் இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலில் இன்னும் கொஞ்சம் முடியாமல் தான் இருக்குது. சரிங்களா? அப்போது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, அப்புறமேல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாருக்குமே வேலை நாளைக்கு போகிறவங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ அதுக்கு பிறகு நாளையிலேருந்து நம்ம அடுத்தடுத்து வேக்கண்ட் முடிய இந்த பாருங்கள் அடுத்தது இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்சம் இந்த பாருங்கள். அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு. சரிங்களா? 1 வேக்கண்டு, அது 1 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வேக்கண்ட் எல்லாம் நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துருவோம் அடுத்தடுத்த நாட்களில். சரிங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.